எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய 174வது இந்த ஜூம் மூலமான கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று நம்ம பேச இருக்கிற தலைப்பு என்பது இந்த சொத்து வரி உயர்வும், அந்த உயர்வை கண்டித்து இபிஎஸ் ஓபிஎஸ் போன்றவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. ஆனால் அதே சமயத்துல சொத்து வரியை விட மிக அதிகமாக சொத்து வரியும் மக்களை பாதிக்கிறது. அதே போல அதை விட பன்மடங்கு இந்த பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வு என்பது அதிகமாக பாதிக்கும். அது பற்றி இபிஎஸ் ஓபிஎஸ் எந்த விதமான கருத்துக்களும் சொல்லல. அந்த விலையை குறைக்கணும்னு சொல்லி பேசல. இன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசுற திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு எல்லோருமே ஆதரவு அளிக்கணும், பொதுமக்கள், எதிர்கட்சிகள், எல்லா அரசியல் கட்சிகள் ஆதரவு அளிக்கணும்னு சொல்றாங்க. நிச்சயமா இந்த சொத்து வரி என்பது உயர்வு என்பது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டம் அல்ல. எனக்கு தெரியல எப்படி முதலமைச்சர் அவர்கள் இந்த சொத்து வரி உயர்வை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக என்று சொல்றாருன்னு தெரியல. இது தமிழ்நாட்டு மக்களை சுரண்டுவதற்காக இந்த கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனாவில் ஒரு கோர பிடியில ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் இருக்கிற மக்களை மீண்டும் நசுக்குவதாக, கசக்குவதாகத்தான் இந்த சொத்து வரி உயர்வு என்பது இருக்கு. நிச்சயமா இது ஒரு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கான விஷயமா நம்ம பார்க்க முடியாது. 12,000 கோடி ரூபாய் உள்ளாட்சி மன்ற அமைப்புகளுக்கு தேவை என்று முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்துல சொல்றாரு. அதனாலதான் இந்த சொத்து வரிங்கிறார். இதுல தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருப்பார். அது குறித்து கூட திரு பத்திரிகையாளர் மணி அவர்கள் நான் கலந்து கொண்ட ஒரு நியூஸ் 7 விவாதத்துல பேசியிருப்பார். 40,000 கோடி ரூபாய் 40,000 கோடி ரூபாய் வருடத்திற்கு ஆளுங்கட்சியாக யார் இருக்கிறார்களோ அவர்களது பாக்கெட்டுக்கு டாஸ்மாக் மூலமான வருமானம் செல்கிறது. இதை சொன்னது வேற யாரும் இல்லை, தற்போதைய நிதியமைச்சராக இருக்கிற திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சர் பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில அவர் சொன்னது. இதை பத்திரிகையாளர் மணி நான் கலந்து கொண்ட ஒரு நியூஸ் 7 விவாதத்துல சொல்லியிருப்பார். அப்போ உங்களுக்கு அந்த 12,000 கோடி ரூபாய் வேணும்னா இந்த 40,000 கோடி ரூபாயை நீங்க தனியா வெளியில உங்கள் கட்சிக்காரர்களுக்கு திமுகவிற்கு செல்லுகிற அந்த வருமானத்தை நீங்கள் அரசாங்க கஜானாவுக்கு கொண்டு வந்தாலே இது இன்னும் வரி குறைப்பு நீங்கள் செய்திருக்கலாம். அதனால முதலமைச்சர் சொல்லுகிற இது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டமாக இதை பார்க்க முடியாது. அதே போல பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு பேசுறாரு, டீசலுக்கு நீங்க மாநில அரசாங்கம் 4 ரூபாய் குறைக்கணும், அதே போல மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்கணும் என்று சொல்லுகிறார். அதாவது டீசல் பெட்ரோல் விலையை குறைக்க சொல்லி மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று. அப்ப அதிமுக என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணை அமைப்பு அல்ல. அதிமுக என்பது ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டு மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு எதிராக குரல் கொடுத்து வளர்ந்த ஒரு இயக்கம். இன்று கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு பதிவு கூட என்னோட சமூக வலைதளங்கள்ல பகிர சொல்லியிருக்கேன். 2011 58 ரூபாயாக பெட்ரோல் உயர்கிற பொழுது அம்மா அவர்கள் மிகுந்த ஒரு கண்டனத்தை அன்றைய காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு எழுப்பியிருந்தாங்க. அப்ப என்றைக்குமே அந்த மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராடி மாநில அரசாங்கத்தினுடைய தவறுகளையும் சுட்டிக்காட்டி வளர்ந்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க சொத்து இல்லாம கூட தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பெட்ரோல், டீசல், கேஸ் இந்த விலை உயர்வால் பாதிக்கப்படுகிறவர்கள் 90% பேருக்கு மேல இருக்கிறாங்க. அப்ப அவர்களை அந்த பாதிப்பிலிருந்து மீட்கிற வகையில அதையும் சேர்த்து குரல் கொடுக்கணும். ஆனா இபிஎஸ் ஓபிஎஸும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிமைகளாக இருக்கிற காரணத்தினால அதை செய்ய தவறுகிறார்கள். இப்ப ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க சொத்து வரிக்கு, வரவேற்கத்தக்கது. ஆனா கூடவே நீங்கள் அந்த பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை கண்டித்து மத்திய அரசாங்கத்தை கண்டித்து அந்த ஆர்ப்பாட்டம் ஏன் நடத்தவில்லை? அதே ஆர்ப்பாட்டத்துல இதற்கும் சேர்த்து அந்த காரணத்தையும் அதை வலியுறுத்தியும் நம்ம பேசி இருந்தா போதும். இதுக்குன்னு தனியா நம்ம ஒண்ணும் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படி செய்யலைனால இவர்கள் இன்றும் அடிமைகளாகவே
பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு உதிரி கட்சியாக அதிமுகவை வைத்துக் கொண்டிருக்கதான் நினைக்கிறாங்க. அதை தவிர்த்து நாம் தமிழ்நாட்டு மக்களிடத்துல பெட்ரோல், டீசல், கேஸ் போன்ற மத்திய அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்படுகிற இந்த செயற்கையான விலைவாசி உயர்வு, அதனால் ஏற்படுகிற பாதிப்பையும், தமிழ்நாடு அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சொத்து வரி உயர்வு, இரண்டையும் கண்டிச்சு தான் நம்ம இன்னைக்கு வந்து பேசுறோம். இன்றைய நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா 20 பேர் வந்து பேசியிருக்காங்க. எல்லோருமே மிக சிறப்பான நல்ல பல கருத்துக்களை ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய அளவுல அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப நான் சொன்னதை போல நம்ம 2-3 நிகழ்ச்சிகளை வந்து ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் அதிமுகவுடைய இந்த 50 ஆண்டு கால வரலாறையும் பதிவு செய்கிற இதுல இருக்கோம். அடுத்து இந்த தொண்டர்களை ஒரு 10 லட்சம் பேரை ஒன்று திரட்டி ஒருங்கிணைத்து அதற்கு பிறகு அந்த களப்பணியில மக்கள் மத்தியில ஒவ்வொரு கிளை, ஒன்றியம், நகரம், தொகுதி, மாவட்டம் கீழ இருந்து இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துகிற பணியில வந்து நம்ம ஈடுபடுவோம். நிச்சயமாக வலிமையான அதிமுகவை கட்டமைத்து ஆளுகிற கட்சியாக அதிமுகவை உருவெடுப்போம். ஒவ்வொரு முறையும் நம்முடைய இந்த நிகழ்ச்சிங்கிறது புதன்கிழமை மாலை 5:30 மணி, ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு நடக்கும். நீங்களும் உங்கள் நண்பர்களும் எல்லோரும் இதுல வந்து கலந்துக்கணும். நம்ம இந்த நிகழ்வுகள் முழுக்க பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல இருக்கும். இத எல்லாம் உங்க நண்பர்களிடத்திலையும் பகிர்ந்து கொண்டு அவர்களையும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள சொல்லுங்க. நான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம்.